வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இப்போ நான் சொல்கிறேன். இது 1/2 கிலோ காஞ்ச மிளகா, 1/2 கிலோ தனியா, 1 கை கடலைப்பருப்பு, 1 கை வெந்தயம், 2 கை மிளகு, 1 கை ஜீரகம், 1 கை பச்சை அரிசி, இதில் 5-6 விரலி மஞ்சள். இது குண்டு மஞ்சள் குளிக்கிறதை யூஸ் பண்ணக்கூடாது, இது குழம்பு மஞ்சள். இது எல்லாத்தையும் கொடுத்து மிஷினில் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா குழம்புன்னு சொல்கிற எல்லா வெரைட்டிக்கும் யூஸ் பண்ணலாம். நான்வெஜ் குழம்பு எல்லாத்துக்கும் இதை போட்டால் தான் நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி போடக்கூடாது. அப்படி அரைக்க முடியாதவங்க இப்போ ஆச்சியில் வருது, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறாங்க. இது நல்லா இருக்குது. இது 1/2 கிலோ பேக்கெட்டு, 1 கிலோ பேக்கெட்டும் வருது. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வாங்கி இதையும் யூஸ் பண்ணலாம். நாம் இப்போ சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு பொடியை சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கூட சேர்த்து இதையும் யூஸ் பண்ணால் நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். நான்வெஜ் குழம்புக்கெலாம் சாம்பார் பொடி போடக்கூடாது, இதை தனியாக செய்யணும். அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் முதல்ல காஞ்ச மிளகா ஒரு 20, 3 கை கொத்தமல்லிங்கிற தனியா இப்படி கை நிறைய எடுத்துக்கலாம், 2 கை கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் வெந்தயம், 3 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வறுத்து நம்ம மிக்சியில் அரைக்கணும். அடுப்பில் ஒரு வாணல் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கணும். இதில் நம்ம வறுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முதல்ல தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இது கூடவே பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் செவக்க வறுக்கணும். இந்த சாம்பார் பொடி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். சுண்டல், சில காய்கறி பொரியல், சாம்பார் சாதம், அது எல்லாத்துக்கும் இந்த பொடி பயன்படும். இது மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரே இடமா கருகிடும். நல்லா அடியில் கொடுத்து கிளறி பார்த்துட்டுருங்க. இப்போது மீடியமாக தீ வச்சுக்கணும். ரொம்ப இருந்துச்சுன்னா வெந்தயம் கருகி போய்டும். இப்போ வெந்தயம்லாம் வெடித்து லேசாக செவக்க ஆரம்பிக்குது, கடலைப்பருப்பு செவர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நிறுத்திட்டிங்கன்னாக்கா அந்த பாத்திரம் சூட்லேயே கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அதுக்கு பிறகு ஆற வச்சு நம்ம மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கணும். வறுத்ததெல்லாம் ஆறி போச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துப்போம். இப்போ நம்ம சாம்பார் பொடி ரெடி ஆகிடுது. இது மாதிரி கொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. குழம்பு தூள் தான் நல்ல பவுட்ரு மாதிரி நைஸாக இருக்கும், இது கொரப்பாக தான் இருக்கணும். இப்போது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இதாக தான் எல்லோரும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் குழம்பு தூள் தனியாக, சாம்பார் தூள் தனியாக நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு டிஷ்ஷுக்கு வேறு மாதிரி நீங்கள் ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. இதை நம்ம நான்வெஜ் இதுக்கு சாம்பார் பொடி இல்லாமல் செய்யணும். ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான்வெஜ் குழம்பு வழுவழுன்னு குழப்பாக இருக்கும். அதனால தான் இதை மாதிரி செய்கிறது. இதை நீங்கள் என்னோடய கிராண்ட்மா ஹட் கிச்சனில் வர எல்லா ரெசிபிக்கும் நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடின்ற இடத்துல இந்த பொடியவும், குழம்பு பொடிங்கிற இடத்துல நான் முன்னாடி காமிச்சிருக்கிற அந்த ஆச்சி மிளகாய்த்தூள் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பொடியும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.